Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் பேங்கோட ஏடிஎம் கார்டு பின் நம்பர் மறந்து போச்சுனா நம்ம பேங்க்குக்கு போகாமலே ஏடிஎம் மிஷின் மூலம் அந்த ஏடிஎம் கார்டு பின் நம்பரை ரீசெட் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் பேங்கோட ஏடிஎம் கார்டு பின் நம்பர் மறந்து போச்சுன்னா இந்தியன் பேங்க் ஏடிஎம் மிஷின்ல மட்டும்தான் அதை ரீசெட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் மிஷின்ல ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கிரீன்ல டூ நாட் ரிமூவ் த கார்டுன்னு ஷோ ஆகுது பாருங்க. ஸோ நம்ம ஏடிஎம் கார்டை வெளியில எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஜெனரேட் ஆர் செட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெனரேட் ஓடிபி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்க கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் இதில் திரும்பவும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் நேம், அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது பாருங்கள். அதை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இப்போ அந்த ஓடிபியை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஏடிஎம் கார்டை இப்போ வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்துட்டு திரும்பவும் ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் டூ நாட் ரிமூவ் த கார்டுன்னு ஷோ ஆகுது பாருங்க. ஸோ நம்ம கார்டை வெளியில் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஜெனரேட் ஆர் செட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் மொபைல் நம்பர் இதில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் ஓடிபி இதில் ஏற்கனவே உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிட்டு இந்த கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 4 டிஜிட்டில் புதிய பின் நம்பரை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ செட் பண்ண பின் நம்பரை மறுபடியும் என்டர் பண்ணுங்க. இப்போ ஸ்க்ரீன்ல பாருங்க பின் சேஞ்ச் கம்ப்ளீட்னு ஷோ ஆகுது. இப்போ நம்ம மறந்து போன இந்தியன் பேங்கோட ஏடிஎம் கார்டு பின் நம்பரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.